இன்றைய தியானத்திற்காக சங்கீதம் 122 6-7 வசனங்களை நான் வாசிக்க விரும்புகின்றேன். எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், உன்னை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்களாக. உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரமனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. இந்த சங்கீதம் தாவீது பாடின ஆரோகண சங்கீதம். ஒரு ஆசீர்வாதமான ஒரு வசனத்தை நாம் 7வது வசனத்தில் நாம் பார்க்கின்றோம். உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரமனைகளுக்குள்ளே சுகமும் இருப்பதாக. அதற்கு முந்தின வசனம் சொல்லுகிறது, எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், உன்னை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்களாக. என் அன்பு சகோதர சகோதரிகளே, குறிப்பாக இந்த நாட்களில் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளும் வித்தியாசமான பிரச்சனைகள். யாரிடத்தில் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கேட்டாலும் வீட்டுக்குள் பிரச்சனை அதிகமாக இருக்கிறது, வீட்டுக்குள் பிரச்சனை அதிகமாக இருக்கிறது, வீட்டுக்குள் பிரச்சனை அதிகமாக இருக்கிறது என்ற ஒரு சத்தம்தான் தொலைபேசியில் கேட்கப்படுகிறது. ஏன் தெரியுமா? நெடுநாட்களாய் வீட்டுக்குள் இருக்கிறார்கள், நெடுநாட்களாய் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டிருக்கிறார்கள், நெடுநாட்களாக அதே ருட்டீன் ஒர்க்கை செய்கிறதுனாலே மனதில் கிளேசங்கள், மனதில் அழுத்தங்கள், குடும்பத்துக்குள் சமாதானம் இல்லாத நிலைமைகள், குடும்பத்துக்குள் சந்தோஷம் இல்லாத நிலைமைகள். இன்றைக்கு ஒருவேளை என் வார்த்தையை கேட்கிற உங்கள் குடும்பம் கூட இப்படித்தான் இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். பல விவாகரத்துக்கள் இந்த நாளிலே ஆன்லைனில் கோர்ட்டிலே பதிவிடப்படுகிறது. பலரும் ஏன் தெரியுமா? வீட்டுக்குள்ளே இருந்து வாக்குவாதங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள், இனிமேல் பிரிந்து வாழ்வதுதான் சரி என்று தீர்மானித்து பலரும் விவாகரத்துக்கு நேராக கடந்து செல்லுகிறார்கள். இதை போல ஒவ்வொரு குடும்பத்திற்குள்ளும் ஒவ்வொரு விதமான பிரச்சனை. ஆனால் எல்லாருக்கும் என ஆண்டவர் இன்றைக்கு கொடுத்த வசனம் தான் இந்த வாக்குத்தத்தமான வசனம். உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரமனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. இட் இஸ் a blessing. உன் அலங்கத்துக்குள் சமாதானம், உன் அரண்மனைக்குள் சுகம், இந்த ரெண்டையும் ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார். நீங்கள் உங்கள் வீட்டு சூழ்நிலைமை எப்படி இருந்தாலும் பரவாயில்லை, இந்த வசனத்தை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு சமாதானத்தை தருவார், சுகத்தை தருவார். சுகம் என்பது சரீர சுகம் மட்டுமல்ல, மனதில் கூட சுகம் வேண்டும். மனம் ஆரோக்கியமாய் இருக்க வேண்டும். நன்றாய் தூங்கி எழும்பினால் மனம் அமைதியாக இருக்கிறது, ஆரோக்கியமாய் சிந்திக்கிறது, ஆரோக்கியமாய் பேச முடிகிறது, ஆரோக்கியமாய் செயல்பட முடிகிறது. அப்படி என்றால் ஆண்டவர் வெறும் சமாதானத்தை மட்டுமல்ல, சுகத்தையும் கொடுக்கிறார். உங்கள் திருமண உறவிலே ஒரு சுகம், உங்கள் குடும்ப உறவுகளில் ஒரு சுகம், நீங்கள் இருக்கிற இடங்களில் மக்களோடு கூட ஒரு சுகம், உங்கள் வேலை ஸ்தலத்தில் ஒரு சுகம், இவைகளை எல்லாம் ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். இந்த நாட்களில் அதை செய்ய போகிறார். வேதம் முழுவதிலும் இதை போன்ற பல சமாதான குறைச்சல்களை சந்தித்த குடும்பங்களை நாம் பார்க்க முடியும். ஒருவேளை நம்முடைய பார்வைக்கு அவர்கள் கிரேட் ஹீரோஸ் ஆஃப் ஃபெய்த்தாக இருக்கலாம், கிரேட் ஹீரோயின்ஸ் ஆஃப் ஃபெய்த்தாக இருக்கலாம். ஆனால் அவர்களும் சாதாரண மனிதர்கள் தான். அவர்களுக்கும் நம்மை போலவே குடும்பங்கள் இருந்தது. அந்த குடும்பத்துக்குள் பிரச்சனை வந்தது. நான் உட்கார்ந்து வேதத்தில் சொல்லப்பட்ட சிறந்த மனிதர்களுடைய வாழ்க்கையிலே பிரச்சனை வந்ததா, அந்த பிரச்சனை எதினால் வந்தது, எப்படி வந்தது, அதை எப்படி தீர்த்தார்கள் என்று உட்கார்ந்து அலசி ஆராய்ந்து பார்த்து கொண்டிருந்தேன். உங்கள் வாழ்வில் நடக்கிற சகல நிகழ்வுகளுக்கும் விடியல் அல்லது விடுதலை அல்லது வழி, தீர்வு வேதத்தில் தான் இருக்கிறது. எந்த பிரச்சனை வந்தாலும் இதை போல ஒரு பிரச்சனை யாருக்காவது வந்திருக்கிறது உண்டா என்று வேதத்தில் நீங்கள் தேடி பார்ப்பீர்கள் என்றால் அதிலிருந்து நீங்கள் ஒரு பாடத்தை கற்றுக்கொள்வீர்கள். உங்கள் வாழ்விலும் விடுதலை நிச்சயமாய் கிடைக்கும். இன்றைக்கு இருக்கிற நேரத்தில் சுருக்கமாய் 5 குடும்பங்கள் எப்படி பிரச்சனைகளை சந்தித்தார்கள், எப்படி ஆண்டவர் அந்த குடும்பத்துக்கு சமாதானத்தை கொடுத்தார் என்று சுருக்கமாக உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். எந்த செய்தியை எடுத்தாலும் மனதில் முதலாவது வருகிற நபர் நம்முடைய விசுவாச தகப்பனாகிய ஆபிரகாம் தான். நாம் அவரை பெரிய ஒரு விசுவாச வீரராக, ஒரு பெரிய விசுவாசிகளுக்கு தகப்பனாக நினைக்கிறோம். ஆனால் அவருடைய வாழ்வு ஆரம்பிக்கப்பட்டதும் சாதாரணமாக தான் ஆரம்பிக்கப்பட்டது. அவருடைய குடும்பத்தில் பிரச்சனைகள் இல்லையா? ஏராளமான பிரச்சனைகள் இருந்தது. இன்றைக்கு ஒரு குறிப்பிட்ட பிரச்சனையை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆதியாகமத்தின் புத்தகம் 16ஆம் அதிகாரம் முதல் 2 வசனத்தை வாசிக்கலாம்.
ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராய்க்கு பிள்ளை இல்லாதிருந்தது. எகிப்து தேசத்தாலாகிய ஆகார் என்னும் பெயர் கொண்ட ஒரு அடிமை பெண் அவளுக்கு இருந்தாள். சாராய் ஆபிரகாமை நோக்கி, நான் பிள்ளை பெறாதபடிக்கு கர்த்தர் என் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார், என் அடிமை பெண்ணோடே சேரும், ஒருவேளை அவளால் என் வீடு கட்டப்படும் என்றாள். சாராயின் வார்த்தைக்கு ஆபிரகாம் செவி கொடுத்தார். சரி, இங்கே விசுவாசிகளுக்கு தகப்பனாகிய ஆபிரகாமுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். ஆண்டவர் ஆபிரகாமை அழைக்கிறார். 75வது வயதிலே ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார், நான் உனக்கு பிள்ளை தருவேன் என்று. ஆனால் 85 வருஷம் வரைக்கும் பிள்ளை இல்லை. இப்படி ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தத்தை விசுவாசித்து இந்த தம்பதியர் காத்திருக்கிறார்கள். நான் சற்று இந்த காட்சியை கற்பனை செய்து பார்த்தேன். ஒருவேளை ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் வயது சென்று விட்டது. 2 பேரும் பகலெல்லாம் என்ன செய்திருப்பார்கள்? அவர்களுக்கு இருக்கிற வேலைக்காரர்களை கவனித்திருப்பார்கள், ஒருவேளை அவர்களுடைய மந்தையை கவனித்திருப்பார்கள், மற்ற காரியங்களை பார்த்திருப்பார்கள். இரவு வரும்பொழுது 2 பேருக்குமே மனதில் ஒரு சோகம். ஏன் தெரியுமா? அந்த கூடாரத்தில் தனியே படுத்திருந்திருப்பார்கள். ஒரு பிள்ளை இல்லை அந்த வீட்டில். மிகப்பெரிய ஒரு தேவை. சாராள் கேட்டிருப்பாள், ஐயா, எத்தனை காலத்திற்கு இப்படி நாம் கடவுளை நம்பி இருப்பது? ஆபிரகாம் சொல்லியிருப்பார், சாராய், ஆண்டவர் வாக்கு பண்ணினதை நிச்சயம் நிறைவேற்றுவார் என்று நம்புகிறேன். இந்த கூடாரத்துக்கு வெளியே பார், எத்தனை நட்சத்திரங்கள், உன் சந்ததி அவ்வண்ணமாய் இருக்கும் என்று ஆண்டவர் சொன்னார். அது நடக்கும். இப்படி ஒரு நாள் நடந்திருக்கும். 2வது நாள் இதையே பேசியிருப்பார்கள். யெகோவா தேவன் சொன்னார், நமக்கு எப்பொழுது பிள்ளை கிடைக்கும்? உரையாடல்கள். இந்த உரையாடல் கொஞ்சம் கொஞ்சமாய் வளர்ந்து ஒரு நாள், நான் இப்படி கற்பனை பண்ணுகிறேன், நடந்ததா என்ன என்று தெரியாது, சாராள் வெடித்து கிளம்பி இருப்பார். எத்தனை ஆண்டுகள் மௌனமாக இருப்பது? உம்முடைய வேலைக்காரர்கள் அத்தனை பேருக்கும் பிள்ளைகள் பிறக்கிறது, போய் எல்லாருக்கும் பரிசு கொடுக்கிறீர், எல்லாருக்கும் ஜெபம் செய்கிறீர், எல்லாரையும் சந்தோஷப்படுத்துகிறீர். அந்த வீட்டிலெல்லாம் பிள்ளையின் சத்தம் கேட்கிறது, நம்முடைய வீட்டில் பிள்ளை இல்லை, இனிமேல் எனக்கு நம்பிக்கை இல்லை. என் கற்பத்தை ஆண்டவர் அடைத்திருக்கிறார், நீர் நன்றாய் இருக்கிறீர், ஆகவே நான் வேறு ஒரு வழியை செய்ய போகிறேன். என் அடிமை பெண்ணாகிய ஆகாரை உமக்கு தருகிறேன், அவளோடு கூட நீர் சேரும், ஒருவேளை ஆகாரின் நிமித்தமாவது எனக்கு ஒரு பிள்ளை பிறக்கும் என்று ஒரு நாள் சாராள் வெடித்திருக்கக்கூடும். அமைதியான உரையாடல்கள். அந்த அமைதியான உரையாடல்கள் சற்று அதன் சூடு அதிகமாகி, அதன் உஷ்ணம் அதிகமாகி ஒரு நாள் வெடித்து விட்டது. ஆபிரகாம் யோசித்திருப்பார், ஐயோ, இந்த சாராள் இவ்வளவு காலம் பொறுமையாக இருந்தாளே, இப்பொழுது ஏன் இவ்வளவு குமுறுகிறாள்? ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, பல நாட்கள் ஒரு மனைவியாக இருந்தபடினாலே அவள் நச்சரித்திருக்க கூடும். ஆபிரகாம் சொல்லிப்பார், வேண்டாம் சாராள், தேவன் சொல்லியிருக்கிறார், வேண்டாம் சாராள், வேண்டாம் சாராள். கடைசியில் தாங்க முடியாதபடி ஆபிரகாம் சம்மதித்திருக்க கூடும். இதுதான் நடக்கிறது. குடும்பத்திலே உரையாடல்கள் சுமூகமாக இருக்கிற வரைக்கும் பிரச்சனைகள் வராது. எப்பொழுது வெடித்து கிளம்புகிறதோ அப்பொழுது பிரச்சனைகள். சாராளுடைய இந்த நச்சரிப்பு தாங்காமல் ஆபிரகாம் சரி சொல்லியிருக்கக்கூடும். ஆனால் ஆபிரகாம் கூட கொஞ்சம் பொறுமையாய் காத்திருந்திருக்கலாம். ஆனால் அவர் விசுவாசத்தில் அந்நாட்களில் வளர்ந்து கொண்டிருந்தபடியால், எனக்கு வீட்டில் வேண்டியது சமாதானம். இந்த சாராள் ஒவ்வொரு நாளும் நச்சரித்து கொண்டிருக்கிறாள், ஆகவே நான் சம்மதிக்கிறேன் என்று சொல்லி தேவ சித்தம் இல்லாத ஒரு காரியத்திற்கு ஆபிரகாமும் சம்மதித்தார், சாராளும் சம்மதித்தார். இவர்கள் நினைத்தார்கள், இந்த ஆகார் மூலம் ஒரு பிள்ளை வந்துவிட்டால் வீட்டில் சமாதானம் வந்துவிடும் என்று. என் அன்புக்குரியவர்களே, சில அவசர முடிவுகள் குடும்பத்தில் சமாதானத்தை கொண்டு வராது. சில அவிசுவாச முடிவுகளும் சமாதானத்தை கொண்டு வராது. ஆண்டவருக்கு விரோதமான முடிவுகளும் சமாதானத்தை கொண்டு வராது. உங்கள் வீடுகளிலே இந்த 3 விதமான முடிவுகளை நீங்கள் எடுப்பீர்கள் என்றால், அவசர முடிவுகள், அவிசுவாச முடிவுகள், ஆண்டவருடைய சித்தத்துக்கு விரோதமான முடிவுகளை நீங்கள் எடுத்துவிட்டு நீங்கள் நினைக்கிறீர்கள் சமாதானமாகிவிடும் என்று. ஸ்திரீகளே, நீங்கள் நச்சரிப்பதினால் உங்கள் வீட்டில் சமாதானம் வரும் என்று நினைக்கிறீர்கள். நிச்சயமாய் கிடையாது. நீங்கள் ஆண்டவருக்கு காத்திருக்க வேண்டும். பொய் சொல்ல தேவன் மனிதன் அல்ல, மனம் மாற அவர் மனுபுத்திரனும் அல்ல என்று வேதம் சொல்லுகிறதே. சரி, இந்த ஆபிரகாம் சாராள் குடும்பத்திலே இது பிரச்சனை. ஒரு அப்பாவி பெண் ஆகார், அவள் ஒரு அடிமை பெண்ணாய் வந்தாள். அந்த பெண்ணுக்கு அவள் நினைத்திருப்பாள், எனக்கு ஒரு நல்ல இளைஞன் வாலிபன் துணையாய் கிடைப்பார், என் எஜமானர் எனக்கு ஒரு நல்ல ஒரு துணையை தேடி தருவார் என்று அவளுக்கும் ஒரு கற்பனை இருந்திருக்கும்.
அவள் மனதில் ஒரு ஆசை இருந்திருக்கும். ஆனால் ஒரு சாராள் ஆபிரகாமின் அவசர முடிவு இன்னொரு பெண்ணின் வாழ்க்கையையும் பாதித்து விட்டது. திடீரென்று சாராள் வந்து சொல்லியிருப்பார், ஆகார், நீ என் கணவராகி ஆபிரகாமோடு சேர், உன் மூலமா எனக்கு பிள்ளை வர வேண்டும் என்று. ஒருவேளை மனதில் இவள் என்ன நினைத்தாலோ தெரியாது, இவளுக்கும் பிரச்சனை. ஆபிரகாமா இவ்வளவு பெரியவராயிற்றே, என் தகப்பன் வயதுடையவர் அல்லவா, நான் எப்படி அவருக்கு சந்ததியை உண்டாக்க? இவளுடைய கனவுகளும் உடைக்கப்பட்டது, ஆபிரகாமின் விசுவாசமும் உடைக்கப்பட்டது. குடும்பங்களிலே பிரச்சனைகள் இப்படித்தான். ஒரு மதியின தீர்மானம், ஒரு அவசர முடிவு, ஒரு அவிசுவாசமான முடிவு, ஒரு ஆண்டவருடைய சித்தத்துக்கு விரோதமான முடிவுகள் குடும்பத்தில் சமாதான குறைச்சலை கொண்டு வருகிறது. சரி, ஆபிரகாமின் 86வது வயதிலே இஸ்மவேல் பிறக்கிறார். அந்த வீட்டில் இஸ்மவேல் வளருகிறான். இஸ்மவேலை பார்க்கும் பொழுது சாராளுக்கு தன் சொந்த பிள்ளை என்ற எண்ணம் வந்திருக்குமா என்ன எனக்கு தெரியவில்லை. சாராள் இருதயத்தில் என்னதான் இருந்தாலும் இது ஆகாருடைய பிள்ளை அல்லவா, என்னதான் இருந்தாலும் இது எனக்கு பிறந்த பிள்ளை இல்லையே என்ற மனக்கிலேசம் கூடியிருக்கும். ஆகார் தன் குழந்தையை கொஞ்சும் பொழுது சாராள் போய் பிடுங்கி அந்த குழந்தையை கொஞ்சியிருக்க வாய்ப்புகள் இல்லை. ஒருவேளை வாங்கியிருக்கலாம், ஆனால் அது பூரண சந்தோஷம் இல்லையே, அது பூரண சமாதானம் இல்லையே. சமாதான குறைச்சல் இன்னும் கூடுகிறது. இரவிலே குழந்தை ஆகாரிடத்தில் படுத்திருக்கும், சாராள் இடத்தில் படுத்திருந்திருக்கார். இரவிலே பிள்ளை சத்தம் கேட்கும் பொழுது ஆகார் தன் பிள்ளையை எடுத்து கவனித்திருப்பாள். சாராளுக்கு இன்னும் சமாதான குறைச்சல் அதிகமாயிருக்கும். சாராள் நினைத்தாள், மனுஷிகமாய் இந்த முடிவை எடுத்தால் என் வீட்டில் சமாதானம் வரும் என்று. ஆனால் சமாதானம் வரவில்லை. பொறுத்திருந்து பார்த்து பிரச்சனைகள் கூட ஆரம்பித்தது. ஆகார் ஒரு முறை கர்ப்பவதியாக இருக்கும் பொழுது ஓடி போனாள். அடுத்த முறை இந்த தொல்லைகளும் இந்த சமாதான குறைச்சல்களும் தாங்க முடியாதபடி ஆபிரகாமை அனுப்பிவிட்டார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 14 16 வரைக்கும் வாசிக்கலாம். ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையையும் ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டான். அவள் புறப்பட்டு போய் பெயர்செபாவின் வனாந்திரத்திலே அலைந்து திரிந்தாள். சரி, நன்றாய் கவனியுங்கள். எது தங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும் என்று மனுஷீகத்தில் நினைத்தார்களோ அதை அவர்கள் தங்கள் குடும்பத்தை விட்டு அகற்ற வேண்டிய நிலைமை வந்துவிட்டது. போதும், இனிமேல் நீ என் வீட்டில் இருக்காதே ஆகார். ஆகாருக்கும் சமாதான குறைச்சல், ஆபிரகாமுக்கும் சமாதான குறைச்சல். ஒரு புறம் ஆபிரகாமுக்கு இருதயம் துடித்திருக்கும், ஐயோ என்னதான் இருந்தாலும் இஸ்மவேல் என் வித்தா இருக்கிறானே. ஆனால் அங்கு தேவ சித்தத்திற்காக அவர் ஒரு கடினமான முடிவை எடுக்க வேண்டியதாயிற்று. அந்த பிள்ளையை அனுப்பின பிறகுதான் அந்த வீட்டிலே சமாதானம் வந்தது. வாக்குத்தத்தத்தின் குமாரனாகிய ஈசாக்கு ஆண்டவர் சொன்னபடியே பிறந்தார். உங்கள் வீட்டில் ஏன் சமாதான குறைச்சல் தெரியுமா? ஆண்டவர் சொன்னதை நீங்கள் நம்புகிறது இல்லை. ஒருவருக்கொருவர் உரையாடலை வளர்க்கிறீர்கள், ஒருவருக்கொருவர் வாக்குவாதங்களை வளர்க்கிறீர்கள். அந்த வாக்குவாதங்கள் சண்டையாய் மாறுகிறது. அந்த சண்டை அவசர முடிவை எடுக்க வைக்கிறது, அவிசுவாச முடிவை எடுக்க வைக்கிறது, ஆண்டவருக்கு விரோதமான முடிவை எடுக்க வைக்கிறது. நீ செய் பார்ப்போம், நீ செய் பார்ப்போம் என்று ஒருவரோடு ஒருவர் போராட வைக்கிறது. மாம்சிகத்திலே கோப தாபங்களையும் மாம்சிகத்திலே சண்டைகளையும் விரிசல்களையும் பிளவுகளையும் உண்டாக்கி குடும்பமே சமாதானமின்றி தவிக்கின்றது. இன்னைக்கு அநேக குடும்பங்கள் இப்படித்தான் இருக்கிறது. என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரி, ஒன்றை நீங்கள் தீர்மானிக்க வேண்டும். ஆண்டவருக்கு பயந்து, அவருடைய வார்த்தைக்கு பயந்து, இல்லை கர்த்தர் சொன்னது நடக்கும், இன்னும் காத்திருப்போம், இன்னும் பொறுத்திருப்போம் என்று அவசர முடிவுகளை எடுக்காமல் இருப்பீர்கள் என்றால் உங்கள் குடும்பத்துக்குள் சமாதானம் இருக்கும். ஆபிரகாமுக்கு ஈசாக்கு பிறக்கிறார். ஈசாக்குக்கும் இதே போல பிரச்சனை. 20 ஆண்டுகள் பிள்ளை இல்லை. ஈசாக்கு முதலிலே தீர்மானித்து விட்டார், இனிமேல் என் தகப்பன் செய்த அவசர முடிவை நான் செய்யக்கூடாது. வசனம் சொல்கிறது, ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 21வது வசனம். மலடியாய் இருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டருளினார். அவன் மனைவி ரெபேக்காள் கர்ப்பந்தரித்தாள். நன்றாய் கவனியுங்கள். என் அப்பா செய்த தவறை நான் செய்யக்கூடாது. இதுதான் ஈசாக்கின் தீர்மானம். உங்களை பார்த்து சொல்லுகிறேன், உங்கள் தகப்பன் செய்த தவறை நீங்கள் செய்யக்கூடாது. உங்கள் தாய் செய்த தவறை நீங்கள் செய்யக்கூடாது. ஜெபம் காரியங்களை மாற்றும். மலடியா இருந்த தன் பிள்ளைக்காக ஈசாக்கு வேண்டுதல் செய்தார். கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டருளினார். அவன் மனைவி ரெபேக்காள் கர்ப்பந்தரித்தார். சரி, ஆபிரகாம் பஞ்சம் வந்த பொழுது எகிப்துக்கு போயிருக்க கூடாது, போனார்.
இதே ஈசாக்கு என்ன பண்ணுகிறார்? 26ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசியுங்கள். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். பஞ்சம் வந்த பொழுது என் தகப்பன் எகிப்துக்கு போனார், அங்கே என் தாய் கஷ்டப்பட்டார், நான் அதை செய்யக்கூடாது, இதே தேசத்தில் இருப்பேன், பஞ்சத்தில் இங்குதான் இருப்பேன், கர்த்தர் என்னை இங்குதான் இருக்க சொன்னார். முந்தின வசனங்களை வாசிப்பீர்கள் என்றால், நீ எங்கும் போகாத, இந்த தேசத்தில் இரு, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் ஈசாக்குக்கு சொன்னார். தேவ வார்த்தை உங்கள் குடும்பத்தை ஆசீர்வாதத்துக்கு நேராய் வழி நடத்தும். குடும்ப தலைவனா இருக்கிறீர்களா? குடும்ப தலைவியா இருக்கிறீர்களா? பஞ்ச காலத்திலும் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள். நெருக்கத்தின் நேரத்திலும் ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ அதற்கு கீழ்ப்படியும் பொழுது உங்கள் குடும்பம் சமாதானமாக இருக்கும். சரி, இந்த ஈசாக்கு துறவை தோண்டுகிறார், எதிரிகள் அதை தூர்த்து கொண்டே போகிறார்கள். ஈசாக்கு சண்டையிடவில்லை, ஈசாக்கு அவர்களிடத்தில் கோபதாபமாய் பேசி சமாதானத்தை கெடுக்கவில்லை. 26ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசியுங்கள். பின்பு அவ்விடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான். அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பொழுது அவன், நாம் தேசத்தில் பழுகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார். ஹல்லேலூயா. நம் தேசத்தில் பழுகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார். அதுவரைக்கு தோண்டினார் தூர்த்தார்கள், தோண்டினார் தூர்த்தார்கள், தோண்டினார் தூர்த்தார்கள். இப்பொழுதோ கர்த்தரே இறங்கி வந்து இடம் உண்டாகும்படி ஆண்டவர் அங்கு ஒரு இடத்தை கொடுத்தாராம். என்ன ஒரு அருமையான வார்த்தை பாருங்கள். நம்முடைய முற்பிதாக்களின் வாழ்க்கை நமக்கு ஒரு பெரிய பாடம். உங்களுக்கு ஆண்டவர் இடம் உண்டாக்குவார், உங்களுக்கு ஆண்டவர் இடம் உண்டாக்குவார். உங்களுக்கு ஒரு ரெகோபாத் உண்டாகி இருக்கும். நீங்கள் ஊற்று தண்ணீர் பொங்கி வருகிறதை பார்ப்பீர்கள். உங்களுக்கென்று ஒரு ஊற்று ஆண்டவர் திறப்பார். சண்டையிடாதிருங்கள், வாக்குவாதம் பண்ணாதிருங்கள், முரட்டாட்டம் பண்ணாதிருங்கள், நச்சரிக்காதிருங்கள், அவசர முடிவு எடுக்காதிருங்கள், அவிசுவாச முடிவை எடுக்காதிருங்கள். தேவ சித்தத்துக்கு இணங்கி நிற்கும் பொழுது ஆண்டவரே துறவை கொடுத்து ரெகோபோத்தின் அனுபவத்தை கொடுத்தாராம். கடைசியில் எதிராளிகள் என்ன சொன்னார்கள்? 28வது வசனம். அதற்கு அவர்கள், நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடே கூட இருக்கிறார் என்று நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடே கூட இருக்கிறார் என்று கண்டு, ஆகையால் எங்களுக்கும் உமக்கும் ஒரு ஆணை ஏற்பாடு உண்டாக வேண்டும் என்று எதிராளிகள் கண்டுபிடித்தார்கள் ஒன்றை, நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார். இன்னைக்கு உங்களுடைய நம்பிக்கை எது தெரியுமா? கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறது தான் உங்கள் நம்பிக்கை. பஞ்ச காலத்திலும் கூட இருப்பார், காரியங்கள் தாமதிக்கிற காலத்திலும் கூட இருக்கிறார், எதுவும் நடவாத போதும் கூட இருக்கிறார். எல்லா சூழ்நிலையிலும் ஜெபம் பண்ணும் பொழுது ஜெபத்திற்கு பதிலை கொடுக்கிறார். எல்லா சூழ்நிலையிலும் உங்களுடைய முயற்சிகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். சில காரியங்கள் தோற்று போயிருக்கலாம், சில காரியங்கள் நடவாதிருக்கலாம். ஆனால் உங்களோடு கூட இருக்கிற கர்த்தர் உங்களுக்கு காரியத்தை வாய்க்க பண்ண ஒரு நேரத்தையும் ஒரு இடத்தையும் குறித்திருக்கும் பொழுது மாறி தீர்மானிக்காதீர்கள். உங்களுக்கு ஒரு ரெகோபோத் உண்டாகி இருக்கும், உங்களுக்கு ஒரு திறக்கப்பட்ட ஊற்று உண்டாயிருக்கும். உங்களோடு கூட கர்த்தர் இருப்பதை எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். கர்த்தர் உங்கள் அலங்கத்துக்குள் சமாதானத்தையும் உங்கள் அரண்மனைக்குள் சுகத்தையும் கொடுக்கிற ஒரு காலம் இது. ஆபிரகாம் செய்த தவறுகளை, சாராள் செய்த தவறுகளை நீங்கள் செய்யக்கூடாது. இதை கேட்பதினால் ஆபிரகாம் ஏதோ குற்றம் செய்து விட்டார் அப்படியெல்லாம் நினைக்கக்கூடாது. அதன் பிறகு வளர்ந்து 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 அவருடைய விசுவாசம் மலையளவாய் உயர்ந்து உலகத்தில் எவருக்கும் இல்லாத மாபெரும் விசுவாசத்தை பெற்றதினால்தான் விசுவாசிகளுக்கு தகப்பன் என்ற பெயரை அவர் பெற்றுக்கொண்டார். விசுவாச பாடங்களை கற்றுக்கொள்வோம், குடும்பத்தின் சமாதானத்தை காத்துக்கொள்வோம். இரண்டாவதாக, இன்னொரு குடும்பத்திலே இதே போல பிரச்சனைகள் வந்தது. அந்த பிரச்சனை யார் குடும்பத்தில் வந்தது என்றால், தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்ற மனுஷனாகிய தாவீதின் குடும்பத்தில் வந்தது. வாசிக்கலாம். 2 சாமுவேலின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 12-13 வசனங்களை வாசியுங்கள். அப்பொழுது தாவீது உரியாவை நோக்கி, இன்றைக்கும் நீ இங்கே இரு, நாளைக்கு உன்னை அனுப்பிவிடுவேன் என்றான். அப்படியே உரியா அன்றும் மறுநாளும் எருசலேமில் இருந்தான். தாவீது அவனை தனக்கு முன்பாக புசித்து குடிக்கிறதற்கு அழைத்து அவனை வெறிக்க பண்ணினான். ஆனாலும் அவன் தன் வீட்டுக்கு போகாமல் சாயங்காலத்திலே தன் ஆண்டவனின் சேவகரோடே தன் படுக்கையிலே படுத்து கொண்டான். சரி, இந்த சம்பவம், யோவாபும் அவனோடு கூட இராணுவ வீரர்களும் யுத்தத்திற்கு போகிறார்கள். நியாயப்படி தாவீது கூட சென்றிருக்க வேண்டும். தாவீது கூட செல்லவில்லை. என்ன செய்கிறார்? மாலையிலே உப்பரிக்கையில் உலாவுகிறார். ஒரு ஸ்திரீ ஸ்நானம் பண்ணுகிறாள். அவளை பார்த்தவுடன் அவள் மேல் பிரியம் கொண்டு அவள் யார் என்று விசாரிக்க தாவீது அனுப்புகிறார். என் இருதயத்திற்கு ஏற்றவன் என்று தேவன் சொன்னாரே, அந்த தாவீது தான் இந்த தவறை செய்கின்றார். சரி, விசாரிக்க அனுப்புகிறார். இவள் யார் என்று தெரிந்தவுடன் அவளை அழைக்கிறார். அவளோடு கூட பாவம் செய்கிறார். அவளை அனுப்பிவிடுகிறார்.
அனுப்பிவிட்ட பிறகு சில நாட்களில் தான் கர்ப்பவதியானதை அவள் தாவீதுக்கு சொல்லுகிறாள். இந்த செய்தியை கேட்டவுடன் இவர் இன்னொரு தவறை செய்யக்கூடாது என்று நினைக்கவில்லை. உடனடியாக உரியாவை அழைத்து வரும்படி யோவாபுக்கு ஆட்களை அனுப்பி உரியாவை அழைத்து வருகிறார். எது நிமித்தம்? உரியா வந்துவிட்டால் இந்த பிள்ளைக்கு தகப்பன் உரியா என்று மற்றவர்களெல்லாம் நினைப்பதற்கு வாய்ப்பு உண்டாகும் என்று மனுஷீகத்திலே தீர்மானித்தார். நான் ஏற்கனவே சொன்னேனே அவிசுவாச முடிவுகள், ஏற்கனவே சொன்னேனே மாம்சீக முடிவுகள். குடும்ப சமாதான குறைச்சலுக்கு எது காரணம் தெரியுமா? மாம்சீகமான முடிவுகள். நான் யோசித்து பார்த்தேன். ஒரு மீகாளை தாவீது மிகவும் நேசித்தார். அந்த மீகாள் வேறொருவருக்கு கொடுக்கப்பட்ட பொழுது போய் சண்டையிட்டு அந்த மீகாளை திரும்ப கொண்டு வந்தார் தாவீது. அப்படி என்றால் நீ உனக்குரிய ஒரு மனைவியை இழந்திருக்கும் பொழுது போய் சண்டையிட்டு திருப்பி கொண்டு வந்து விட்டாய். இப்பொழுதோ இன்னொருவருடைய மனைவியை நீ விரும்புவது எப்படி? இன்னொருடைய மனைவியின் மேல் நீ நேசமாயிருப்பது எப்படி? உரியா உத்தமன். எப்பொழுது உரியாவை குறித்து வாசித்தாலும் என் கண்களெல்லாம் கலங்கிவிடும். அவன் யுத்தத்திலிருந்து வருகிறான், வந்து ராஜாவை பார்க்கிறான். ராஜா சொல்லுகிறார், யுத்தத்திலிருந்து வந்தாய், வீட்டில் போய் இளைப்பார். சொன்னது நல்ல எண்ணத்தோடு அல்ல, தன்மேல் இருக்கிற பழியை தீர்த்து கொள்ளும்படி, தன்மேல் இருக்கிற குற்றங்கள் வெளியே தெரியக்கூடாது என்பதற்காக இதை சொல்லுகிறார். உத்தமன் உரியா அவன் சொல்லுகிறான், ஐயா சேனையெல்லாம் யுத்தத்தில் நிற்கிறது, நான் வீட்டில் போய் புசித்து குடிக்க போவேனா? இல்லை, நான் சேவகரோடு படுத்துக்கொள்கிறேன் என்று. தவறுகளுக்கு மேலாய் தவறு செய்கிற தாவீது உத்தமன் தான். தாவீது தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவன் தான். ஏதோ ஒரு சூழ்நிலையிலே அவர் மாம்சீக தீர்மானங்களை எடுத்து விட்டார். சரி, உடனே சொல்லுகிறார், இன்றைக்கு தங்கியிரு, நாளைக்கு போகலாம் என்று. அன்றைக்கு இரவு உரியாவை கூப்பிட்டு அவனை நன்றாய் குடிக்க வைத்து குடி போதையிலே வீட்டுக்கு போய் விடுவான் என்று தாவீது அனுப்ப நினைக்கிறார். அப்பொழுதும் அவன் போகவில்லை. உத்தமன். உரியாவை குறித்து படிக்கும் பொழுதுலாம் உத்தமனாகிய உரியா என்றுதான் எனக்கு சொல்ல தோணும். மறுபடியும் சேவகரோடு படுத்துக் கொள்கிறான். தாவீதுக்கு இப்பொழுது என்ன செய்வதென்று தெரியவில்லை. உரியாவை கொலை செய்ய திட்டமிடுகிறான். உரியா யார்? தாவீதுக்கு இருந்த மிக முக்கியமான பராக்கிரமசாலிகளில் உரியாவும் ஒருவன். உத்தமன், தாவீதை நேசிக்கிறவன், இஸ்ரவேலை நேசிக்கிறவன், ஜனத்திற்காய் போய் யுத்தத்திலே நிற்கிறவன். தாவீது, நீ மனுஷிகமாய் தீர்மானித்ததினால இப்பொழுது உன் மனதிலே சமாதானம் இல்லை. இன்றைக்கு உங்களில் அநேகர் இப்படித்தான். ஒரு தவறை மறைக்க அடுத்த தவறு, ஒரு தவறை மறைக்க அடுத்த தவறு. இந்த நாட்களில் முழு உலகமுமே சிக்குண்டு கிடக்கிற சில பாவங்களில் ஒரு தவறை மறைக்க அடுத்த தவறு. எத்தனையோ குடும்பங்களில், எத்தனையோ ஸ்திரீகள் தொலைபேசியிலே பேசும் பொழுது கண்ணீர் வடிக்கிறார்கள். அம்மா, நான் என் புருஷனை அவ்வளவாய் நேசிக்கிறேன், அவருமே என்னை நேசித்தார், ஆனால் இப்போ சமீப நாட்களில் அவருடைய போக்குகள் வித்தியாசமாக இருக்கிறது, அவருடைய நடைகள் வித்தியாசமாக இருக்கிறது, அவர் இன்னொரு பெண்ணோடு கூட தொடர்பில் இருக்கிறார். அம்மா, நான் என்ன செய்வதென்று தெரியவில்லை. பேச போனால் வீட்டில் சண்டை, பேச மாட்டேன் என்கிறார். அதன் பிறகு அவர் ஒதுங்கிக் கொள்ளுகிறார், எனக்கு தேவையானதை கொடுப்பதில்லை. இதுதான் குடும்பங்களுக்குள் நடக்கிறது. தாவீதின் குடும்பத்தில் பிரச்சனை வந்திருக்காதா? நிச்சயம் வந்திருக்கும். மீகாள் ஒருவேளை வந்து கேட்டிருப்பாள், எப்படி நீ அந்த பெண்ணை எடுத்துக்கொண்டிருக்கலாம் என்று. சரி, உரியாவை அனுப்புகிறார். நிருபத்தையும் கூடவே கொடுத்து அனுப்புகிறார். உத்தமனாகிய உரியாவின் இடத்தில் நிருபத்தை பிரிப்பதற்கு உரியாவிற்கு எவ்வளவு நேரம் ஆயிருக்கும்? அவன் உத்தமன், அரசன் சொன்னதை மீற மாட்டான், அரசனுடைய உண்மை சேவகன். நிருபத்தை பிரிக்காமல் கொண்டு போய் யோவாபிடத்தில் கொடுக்கிறான். தான் கொலை செய்யும்படி எழுதப்பட்ட நிருபத்தை தானே கொண்டு செல்கிறான். உத்தமன், அவன் உத்தமன். இன்றைக்கு நீங்கள் ஆண்டவருக்கு உத்தம சேவகர்களாக இருக்கிறீர்களா? ஐயோ நான் இதை செய்ய மாட்டேன், நான் உத்தமமாய் வாழ்வேன், ஐயோ நான் இதை செய்ய மாட்டேன், ஐயோ என் மனைவிக்கு துரோகம் செய்ய மாட்டேன், ஐயோ என் புருஷனுக்கு துரோகம் செய்ய மாட்டேன். இன்றைக்கு அநேக பெண்களும் கூட இப்படிப்பட்ட பாவத்தில் விழுந்திருக்கிறார்கள். போகிறான், நிருபத்தை கொடுக்கிறான். யோவாப் நிருபத்தை வாங்கிவிட்டு யுத்தம் மும்முரமாய் இருக்கிறது என்ற இடத்தில் உரியாவை நிறுத்திவிட்டு எல்லாரும் பின்வாங்குங்கள் என்று சொல்லுகிறான். என்ன ஒரு பயங்கரமான நிலைமை பாருங்கள். யோவாப் யோசித்திருப்பான், ஏன் உரியாவை கொல்ல சொன்னார், ஏன் உரியாவை கொலை செய்ய சொன்னார்? புரிந்திருக்காது அவனுக்கு, ஆனால் பின்னாக புரிந்திருக்கும். உரியா யுத்தத்திலே சாகிறான். இந்த செய்தி கேட்டவுடன் தாவீது பத்சேபாளை அரண்மனைக்கு அழைத்துக் கொள்கிறான், மனைவியாக்கி கொள்கிறான். சரித்திரம் தொடர்கிறது. பிள்ளை பிறக்கிறது. அந்த பிள்ளை கேவலமாக இருக்கிறது. பிள்ளை மரித்து போகிறது. சகல சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ஒரு பெரிய சமாதான குறைச்சல். உத்தமனாகிய தாவீதா இப்படி செய்தார். மக்களுக்கெல்லாம் விஷயம் போயிருக்கும். தேசத்துக்குள் சலசலப்பு, தேசத்துக்குள் ஒரு பிரச்சனை,
தேசத்தின் வாலிபர்களை அவர்கள் பெற்றோர் அடக்க நினைக்கும் போது சொல்லியிருப்பார்கள், தாவீது ராஜாவே எப்படி இருந்தாரே, அரசனே எப்படி இருக்கிறார், என்ன ஏன் உண்மையாய் நடக்க சொல்லுகிறீர்கள்? தேசத்துக்குள் சலசலப்பு, தேசத்துக்குள் சமாதான குறைச்சல். இது நிமித்தம் தாவீதின் குடும்பத்தில் பெரிய சமாதான குறைச்சல். நாத்தான் வருகிறார். நாத்தான் தாவீதை சந்திக்க வந்து ஒரு ஓமையை சொல்லுகிறார். சரித்திரம் தொடர்ந்து கொண்டே போகிறது. நாத்தான் சொல்லுகிறார், ஒரு மனிதனுக்கு ஒரே ஒரு ஆட்டுக்குட்டி இருந்தது. ஒரு ஆட்டுக்குட்டி என்றவுடன் தாவீதுக்கு கொஞ்சம் பரவசமாகிவிட்டது. ஏனெனில் அவன் ஒரு மெய்ப்பன் அல்லவா. நாத்தான் தேவனுடைய மனுஷன், தீர்க்கதரிசி. தாவீதை எப்படி உணர்த்த வேண்டும் என்று நாத்தானுக்கு தெரியும். ஆகவே ஓமையாய் சொல்கிறான், ஐயா, ஒரு மனுஷனுக்கு ஒரு ஆட்டுக்குட்டி இருந்தது. அது அவன் பிள்ளையை போல, அவன் மகளை போல அவன் மடியிலே படுத்து கொண்டிருந்தது. அவன் மேஜையின் அப்பத்தை தின்று, அவன் பாத்திரத்தில் தண்ணீர் குடித்து, அவனுக்கு ஒரு மகளை போல இருந்தது. ஒரு செல்வந்தன் ஒருவன் இருந்தான். அவன் ஏராளமான ஆடுகளை வைத்திருந்தான். அந்த ஆடுகளை கொல்ல மனதில்லாமல் இந்த ஒரே ஒரு ஆட்டுக்குட்டியை கொன்று விட்டான் ஐயா. இதை கேட்டவுடன் தாவீதின் இருதயம் பதை பைத்தது. யார் அந்த மனிதன்? நாத்தான் சொல்கிறான், நீயே அந்த மனிதன். ஐயோ, இந்த சத்தத்தை கேட்டவுடன் உள்ளம் உடைகிறான். சமாதானம் எடுபட்டு போகிறது. என் அக்கிரமம் வெளியே தெரிந்துவிட்டது, தீர்க்கதரிசிக்கு தெரிந்துவிட்டது, ஜனங்களுக்கெல்லாம் தெரிந்துவிடும். ஐயோ தேவனே, என் பாவங்களை மன்னியும் என்று சங்கீதம் 51 எழுதுகின்றார். உம்முடைய பரிசுத்த ஆவியை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளாதிரும் ஆண்டவரே. என் குற்றங்களை கழுவும், என் மீறுதல்களை கழுவும். ஒரு பெரிய சமாதான குறைச்சலை ஒரு குடும்பத்துக்குள் உண்டு பண்ணி, அந்த குடும்பத்தின் புருஷனை கொலை செய்து, அந்த குடும்பத்தின் மனைவியை தனக்கு எடுத்து கொண்டானே. இன்றைக்கு உங்களில் ஒரு சிலர் அந்த தாவீதை போல இருக்கிறீர்களா? சகோதரனே, நான் உங்களுக்கு பேச விரும்புகின்றேன். நீங்கள் அனுபவிப்பதற்காக சில குடும்பத்தின் சமாதானத்தை கெடுக்கிறீர்களா? நீங்கள் நல்ல தாவீது, நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஆனால் உங்கள் மாம்சீக தீர்மானத்தினால் இன்னொரு குடும்பம் ஒன்றுமில்லாமற் போகிறதே. உங்கள் மனுஷிக தீர்மானத்தினால் இன்னொரு குடும்பத்தின் சமாதானம் கெட்டு போகிறதே. இன்றைக்கு நீங்கள் அப்படி இருப்பீர்கள் என்றால், நீங்கள் ஒரு ஸ்திரீயாக இருந்தாலும் சரி, ஒரு புருஷனாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு மனம் திரும்ப வேண்டும். ஒரு பெண்ணை அறிவேன். அந்த பெண் ஒரு கிராமத்தில் வசித்து வந்தாள். அந்த கிராமத்தில் வேலைக்கு ஒரு வாலிபன் வந்து சேர்ந்தான், பஞ்சாயத்து அலுவலகத்திலே. இவள் திருமணமாகி குழந்தைகளோடு இருக்கிறவள். ஆனால் அந்த வேலைக்கு வந்த வாலிபனோடு இவளுக்கு ஒரு தொடர்பு ஏற்பட்டு விட்டது. அவன் சொன்னான், உனக்கு திருமணமாகி இருக்கிறது, உனக்கு பிள்ளைகள் எல்லாம் இருக்கிறார்கள். அவள் அதை கண்டுகொண்டதாகவே தெரியவில்லை. அவனோடு பழக ஆரம்பித்தாள். கடைசியாக அவன் மூலமாய் ஒரு பிள்ளையையும் பெற்றுக்கொண்டாள். இவளுடைய புருஷன் ஒரு அப்பாவி. இந்த வாலிபன் அவன் வீட்டுக்கு போகும் பொழுதெல்லாம் தம்பி தம்பி என்று அவன் பழக ஆரம்பித்தான். தம்பி என்று பழகின ஒரு சகோதரனுக்கு இவன் துரோகம் செய்கிறான் என்றால் இவன் எப்பேற்பட்டவனாயிருப்பான். அந்த பெண்ணுக்கு 3வது குழந்தை பிறக்கிறது. சொந்த புருஷன் மூலமாய் பிறக்கவில்லை. ஆனால் கணவனுக்கு இதை சொல்லவில்லை. இன்றைக்கு நான் முகத்துக்கு முகமாய் நான் பேசுகிறேன். எத்தனையோ ஸ்திரீகளே உங்களுக்கு நான் பேசுகிறேன். கர்த்தர் உங்களுக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்திருக்க, இன்னொரு வழியிலே பிள்ளைகளை பெற்று உங்கள் புருஷனுக்கும் தெரியாமல் நீங்கள் அதை உங்கள் பிள்ளை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களே. இந்த பாவத்தை தேவன் பார்க்காதிருப்பது எப்படி? புருஷர்களே, உங்களுக்கும் பேசுகிறேன். இன்னொரு குடும்பம், ஒரு எளிய குடும்பம், ஒரு சாதாரண குடும்பம். அந்த குடும்பத்தில் அவர்கள் வருமானத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த குடும்பத்தில் உள்ள ஒரு ஸ்திரீயோடு சிநேகம் வைத்து அந்த குடும்பத்தை கெடுக்க நினைக்கிற நீங்கள் இன்றைக்கு மனம் திரும்ப வேண்டும். இந்த வார்த்தையை தேவன் எனக்கு சொல்லி அனுப்பினார். குடும்பங்களுக்குள் இன்றைக்கு இதுதான் பிரச்சனை. ஒவ்வொரு நாளும் வருகிற தொலைபேசியில் சகோதரிகள் கதறுகிறார்கள். ஐயோ, என் மனைவி உண்மையற்று போனாள். சொல்லுகிற புருஷர்கள் எத்தனை பேர் தெரியுமா? ஐயோ, என் புருஷன் உண்மையற்று போனார், அவர் எங்களை நேசிப்பதில்லை, அவர் இன்னொரு குடும்பத்தோடு இணைந்திருக்கிறார். நீங்கள் தாவீதை போல உத்தமனாய் இருக்கும்படி அழைக்கப்பட்டவர்கள். தயவு செய்து உங்கள் உத்தமத்தை இழந்து போகாதிருங்கள். உத்தமனாகிய உரியா போன்று தான் உண்டு, தன் மனைவி உண்டு என்று வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு குடும்பத்தை நீங்கள் கெடுக்காதிருங்கள். தாவீதுக்கும் சமாதானம் போய் உரியாவின் குடும்பமும் ஒன்றுமில்லாமல் அவன் சந்ததியே இல்லாமற் போய்விட்டது. இது தாவீதின் இருதயத்தை வாதித்திருக்குமா? வாதித்திருக்காதா? நிச்சயம் வாதித்திருக்கும். எழுதுகிறார் சங்கீதம் 51. இந்த சங்கீதத்தை வாசிக்கும் பொழுதெல்லாம் நம்முடைய கண்கள் கலங்குகிறது.
4வது வசனம். தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை செய்தேன் ஆண்டவரே. நீர் பேசும்போது உம்முடைய நீதி விளங்கவும் நீர் நியாயம் தீர்க்கும் போது உம்முடைய பரிசுத்தம் விளங்கவும் இதை நான் அறிக்கையிடுகிறேன். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு பேசுகிறார். தாவீதை போல நீங்களும் ஆண்டவரிடத்தில் வந்து நின்றே ஆக வேண்டும். ஆண்டவரே, உம்முடைய ஒருவருக்கு விரோதமாகவே நான் பாவம் செய்தேன், என் மீறுதல்களை அறிக்கையிடுகிறேன். அதுக்கு முந்தின வசனம் எல்லாம் முடியும் பொழுது இப்படி சொல்கிறது, என்னை சுத்திகரியும், என் பாவங்களை அறிந்திருக்கிறேன் ஆண்டவரே, என்னை சுத்திகரியும். அடுத்த வசனம் பின்னாகலாம் ஆண்டவரே 8வது வசனம், சந்தோஷமும் மகிழ்ச்சியும் காணும்படி செய்யும். 7வது வசனம், ஈசோப்பினால் என்னை சுத்திகரியும், என்னை கழுவியருளும், நான் வெண்மையாக வேண்டும், சுத்த இருதயத்தினிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியின் உள்ளத்திலே புதுப்பியும், உம்முடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளாதிரும். சமாதானம் போய்விட்டது தாவீதுக்கு. கதறுகிறான், அழுகிறான், என்னை சுத்திகரித்து விடும், எனக்கும் உமக்கும் இருக்கிற உறவு உடைந்து போய்விட்டது ஆண்டவரே, என்னை சீர்படுத்தும், என்னை ஸ்திரப்படுத்தும், எனக்கு சமாதானம் வேண்டும், நான் திரும்ப உம்மை ஆராதிக்க வேண்டும். எல்லாம் சுத்தமாகி தேவனோடு ஒப்புரவான பிறகுதான் ஆண்டவர் எல்லா பாவங்களையும் மன்னித்து இன்னொரு குமாரனை கொடுக்கிறார். அவனுக்கு பெயர் சாலமோன். உங்கள் வாழ்வில் நீங்கள் திரும்ப 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 சில காரியங்களை செய்து மனதிலே நீங்கள் மழுங்கின இருதயத்தோடு வாழ்வீர்கள் என்றால், இன்றைக்கு இந்த 51வது சங்கீதத்தை நீங்கள் 1000 முறை சொல்லுவீர்களோ 10000 முறை சொல்லுவீர்களோ, சொல்லி மனம் திரும்புதலுக்கு நேராய் வர வேண்டும். அப்பொழுதுதான் உங்கள் குடும்பம் சமாதானத்தோடு இருக்கும். உங்களால் பாதிக்கப்படுகிற குடும்பமும் சமாதானத்தோடு இருக்கும். உன் அலங்கத்துக்குள் சமாதானமும் உன் அரண்மனைக்குள் சுகமும் இருப்பதாக. தாவீது உத்தமன், தாவீது தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவன். அவருடைய வாழ்விலே இப்படிப்பட்ட தவறுகள் வந்த பொழுது ஆண்டவர் கிருபையாய் இறங்கி மன்னித்தார், மீண்டும் சமாதானத்தை கொடுத்தார். சரி, இன்னொரு குடும்பத்திலே ஒரு பிரச்சனை. வீடுகளிலே விதவிதமான பிரச்சனைகள். புருஷனால் பிரச்சனை, மனைவியால் பிரச்சனை, பிள்ளைகளால் பிரச்சனை. இந்த குடும்பத்திலே மனைவியால் பிரச்சனை. வாசிக்கலாம் ஒரு வசனத்தை. ஓசியா தீர்க்க தரிசன புத்தகம் 1ஆம் அதிகாரம் 2வது வசனம். கர்த்தர் ஓசியாவை கொண்டு உரைக்க தொடங்கின போது கர்த்தர் ஓசியாவை நோக்கி, நீ போய் ஒரு சோர ஸ்திரீயையும் சோர பிள்ளையும் உன்னிடமாக சேர்த்துக்கொள், தேசம் கர்த்தரை விட்டு விலகி சோரம் போயிற்று என்றார். இங்கே உத்தம புருஷன், உத்தமம் இல்லாத ஒரு மனைவி. அந்நாட்களில் ஆண்கள் தான் தவறுவார்கள் என்று நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். இந்நாட்களில் ஆண்களை விட பெண்கள் தான் அதிக தவறுகிறார்கள். ஒவ்வொரு ஆணையும் தவறுக்கு நேராக இழுக்கிறவள் ஒரு பெண். இங்கே வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் தேவனை விட்டு சோரம் போயிற்று. ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த சோரம் போன இஸ்ரவேலை நான் நேசிக்கிறேன் என்பதற்கு அடையாளமாய் நீ போய் ஒரு சோர ஸ்திரியை சேர்த்துக்கொள். ஓசியா ஒரு தீர்க்கன், ஒரு வாலிபன். ஆனால் அவன் ஆண்டவர் சொன்னதை கேட்டு போய் ஒரு சோர ஸ்திரியை திருமணம் செய்கிறான். ஒரு பிள்ளை பிறக்கிறது. வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். 3வது வசனம். அவன் போய் திப்லாயிமின் குமாரத்தியாகிய கோமோரை சேர்த்து கொண்டான். அவள் கற்பந்தரித்து அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். 3 பிள்ளைகள் பிறக்கிறார்கள். சரித்திர ஆராய்ச்சியாளர்கள் இப்படி சொல்லுகிறார்கள், நான் சொல்லவில்லை. முதல் வசனம் அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றான். அடுத்து 6வது வசனம், அவள் திரும்ப கர்ப்பந்தரித்து ஒரு குமாரத்தியை பெற்றாள். அப்பொழுது அவர் அவனை நோக்கி, இவளுக்கு லோருகாமா என்னும் பேர். திரும்ப ஒரு குமாரத்தியை பெற்றாள். வசனம் அவனுக்கு பெற்றாள் என்று இல்லை. நான் ஏன் இன்றைக்கு இவ்வளவு திறந்த விதமாய் பேசுகிறேன்? குடும்பங்களில் தலைவிரித்தாடுகிற இந்த பாவத்தை வன்மையாய் கண்டிக்கும்படியும் குடும்பத்துக்கு விடுதலையை கொடுத்து உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிக்கும்படியாகவே இதை பேசுகிறேன். முதல் பிள்ளையை அவனுக்கு பெற்றாள் என்று சொல்லியிருக்கிறது. இங்கே அவனுக்கு ஒரு குமாரத்தியை பெற்றாள். சரி, 8வது வசனம். அவள் லோருகாமாவை முளை மறக்க பண்ணின பிற்பாடு கர்ப்பந்தரித்து ஒரு குமாரனை பெற்றாள். அங்கே அவனுக்கு பெற்றாள் என்று போடவில்லை, பெற்றாள். சரித்திரம் சொல்லுகிறது, சரித்திர ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள், முதல் பிள்ளை மாத்திரமே ஓசியாவின் பிள்ளை, அடுத்த பிள்ளைகள் ஓசியாவுக்கு பிறக்கவில்லை. ஸ்திரீகளே, எல்லாரையும் நான் பேசவில்லை. இது போன்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்கள் இன்றைக்கு மனம் திரும்ப வேண்டும். சரீரத்தில் தவறு செய்கிறீர்களோ, சிந்தையில் தவறு செய்கிறீர்களோ, வார்த்தையில் தவறு செய்கிறீர்களோ, இன்றைக்கு அநேக குடும்பங்களில் சீர்கேடாய் நடக்கிற ஸ்திரீகளாலே பிரச்சனை. ஓசியாவை போன்ற உத்தம புருஷர்கள், ஆனால் ஓசியாவின் மனைவியை போன்ற ஒழுக்கமற்ற ஸ்திரீகள். 3ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, முதல் வசனம்.
பின்பு கர்த்தர் என்னை நோக்கி, அந்நிய தேவர்களை மதித்து திராட்சரசமுள்ள பாத்திரங்களை விரும்புகிறவர்களான இஸ்ரவேல் புத்திரர் பேரில் கர்த்தர் வைத்திருக்கிற அன்புக்கு ஒப்பாக நீ இன்னும் போய் தன் நேசரால் நேசிக்கப்பட்டவளும் விபச்சாரியுமான ஒரு ஸ்திரீயை நேசித்துக்கொள் என்று சொன்னார். இந்த ஓசியா புஸ்தகத்தின் சரித்திரம் தொடரும் போது இவளை திருமணம் செய்த பிறகு மறுபடியும் அவள் சோரம் போய் விடுகிறாள். மறுபடியும் வேறு உறவிலே சிக்கிக் கொள்ளுகிறாள். ஆண்டவர் சொல்கிறார், திரும்ப போய் கூப்பிட்டு கொண்டு வா. எந்த புருஷன் செய்வான்? ஒரு முறை ஒரு குடும்பம் என்னோடு கூட அவருடைய பிரச்சனைகளை பகிர்ந்து கொண்டார்கள். எனக்கு ஆச்சரியமாயிருந்தது, இப்படியும் உத்தம புருஷர்கள் இருப்பார்களா என்று. அந்த புருஷன் சொன்னான், அம்மா, என்னுடைய மனைவி இடையிலே தவறான வழிக்கு போய்விட்டாள். ஆனால் நான் அவளை நேசிக்கிறேன். நான் அவளை பார்த்து சொன்னேன், பரவாயில்லை, நீ ஒரு முறை தவறிவிட்டாய், திரும்ப வந்துவிடு. நான் உன்னை நேசிக்கிறேன், உன்னை சேர்த்துக் கொள்கிறேன் என்று அவளை திரும்ப சேர்த்து கொண்டேன் என்று சொன்னார். எனக்கு இது ஆச்சரியமாக இருந்தது. இது எப்படி ஆண்டவரே? இது எப்படி? மனைவிகள் வேண்டுமானால் புருஷன் தவறினால் திரும்ப சேர்த்துக் கொள்வார்கள், புருஷர்கள் எப்படி ஐயா சேர்த்துக் கொள்வார்கள்? இங்கே ஓசியா புஸ்தகத்தில் உத்தமனாகிய ஓசியா ஆண்டவர் சொற்படி கேட்டு போய் திரும்ப அவளை சேர்த்துக் கொள்கிறார். அந்த குடும்பத்திற்குள் சந்தோஷம் இருந்திருக்குமா? இந்த பிள்ளைகளை பார்க்கும் பொழுதெல்லாம் ஓசியா என்ன நினைத்திருப்பார்? இது என் கற்பனை. இவள் எங்கேயாவது வெளியே போனால் உடனடியாக அவன் நினைத்திருப்பான், ஐயோ எங்கேயோ போய்விட்டாளோ, போய்விடுவாளோ. சமாதானம் இல்லாத குடும்பங்கள் இன்றைக்கு சிக்கல்களுக்குள் சிக்கி, உத்தமமற்ற குடும்பங்கள் இன்றைக்கு உடைங்கிற நிலைமையில் இருக்கிறதே. உங்கள் குடும்பம் அப்படி ஒரு குடும்பமா? ஸ்திரீகளே, இன்றைக்கு நீங்கள் மனம் திரும்ப வேண்டும். ஏதோ ஒரு புருஷன் தவறுகிறான் என்றால் அவன் தவறுகிறதுக்கு இன்னொரு ஸ்திரீ காரணமாக இருக்கிறதால் தான் தவறுகிறான். நீங்கள் அந்த ஸ்திரீயா இருக்கக்கூடாது. ஓசியாவின் குடும்பத்தில் சமாதானம் இல்லாத ஒரு வாழ்வு ஓசியாவுக்கு. அவன் வாலிபன், அவன் இளைஞன், அவன் ஆண்டவரை நேசித்த ஒரு உத்தமன். இந்த பெண்ணினால் சமாதான குறைச்சல். இது இஸ்ரவேல் என்ற தேசத்தின் மேல் ஆண்டவர் வைத்திருக்கிற அன்புக்கு ஒப்பாக சொல்லப்பட்ட ஒரு சரித்திரம். நீ திரும்புகிறதற்கு மனதானால் என்னிடத்தில் திரும்பு என்று சொன்னாரே, அதே 3ஆம் அதிகாரத்தின் பின்பகுதி, நீ அநேக நாள் எனக்காய் காத்திரு, உனக்காக நானும் காத்திருப்பேன். நீங்கள் திரும்பி வந்துவிட வேண்டும். எந்த இடத்தில் சிக்கி கிடந்தாலும், எக்ஸ்ட்ரா மெரைட்டல் ரிலேஷன்ஷிப்பில் உங்களுக்கு இம்பியூரிட்டி இருந்தால், யூ ஹாவ் டு கம் பேக் டு ஜீசஸ். நீங்கள் திரும்ப வந்தே ஆக வேண்டும் ஆண்டவரிடத்தில். கணவன் நேசிக்கவில்லை ஆகவே போனேன், கணவன் உத்தமரில்லை ஆகவே போனேன், இதெல்லாம் சாக்கு போக்கு கிடையாது. உன் குடும்பத்தை தேவன் கட்ட விரும்புகிறார் மகளே. உன் குடும்பத்தை ராகேலின் குடும்பத்தை போல, லேயாளின் குடும்பத்தை போல கட்ட விரும்புகிறார் ஆண்டவர். உன் குடும்பத்தை உன்னோடு கூட இணைந்து கட்டி உன் அலங்கத்தை மகிழ்ச்சியுள்ள அலங்கமாய், சமாதானமுள்ள அலங்கமாய், உன் பிள்ளைகளை வாழ்ந்திருக்கும்படி ஆண்டவர் செய்ய விரும்புகிறார். இன்றைக்கு மனம் திரும்பி விடுங்கள். உங்களுக்கு வேண்டியதெல்லாம் குடும்ப சமாதானம். ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணுங்கள். அன்பை அவர் தருவார், அன்பை அவர் ஊற்றுவார். சரி, நான் சொன்னேன், ஆபிரகாமின் குடும்பத்தில் சமாதான குறைச்சல் வந்தது. ஆகாரை விலக்கின பொழுது சமாதானம் திரும்ப வந்தது. தாவீதின் குடும்பத்தில் சமாதான குறைச்சல் வந்தது. தேவனிடத்தில் கதறி அழுது மனம் திரும்பின பொழுது சமாதானம் மீண்டும் வந்தது. ஓசியாவின் குடும்பத்தில் சமாதான குறைச்சல் வந்தது. ஆனால் சமாதானம் திரும்ப வந்ததை போல அங்கே தெரியவில்லை. ஆண்டவர் ஒரு சமாதான ஆசீர்வாதத்தை சொல்லுகிறார். 14ஆம் அதிகாரம் 1 வசனம். இஸ்ரவேலே, உன் தேவனாய கர்த்தரிடத்தில் திரும்பு, திரும்பு, நீ உன் அக்கிரமத்தினால் விழுந்தாய். ஆண்டவர் சொல்லுகிறார். ஓசியாவின் மனைவியை இஸ்ரவேலுக்கு ஒப்பாக சொல்லி, நீ திரும்பு, உன் தேவனிடத்தில் வா. நீ திரும்புகிறதுக்கு மனதானால் என்னிடத்தில் திரும்பு. நீ திரும்பும் போது நான் உன் சீர்கேட்டை குணமாக்குவேன், உன்னை மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன். நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல இருப்பேன், நீ லீலி புஷ்பத்தை போல மலருவாய், உன் கிளைகள் ஓங்கி படரும். மனம் திரும்பும் போது கர்த்தருடைய ஆசீர்வாதமும் செழிப்பும் உங்கள் குடும்பத்துக்குள் வரும். இந்த 14ஆம் அதிகாரம் முழுவதுமே மனம் திரும்பினால் கிடைக்கிற ஆசீர்வாதம். உங்கள் குடும்பத்தை தேவன் கட்ட விரும்புகிறார். முடிந்தது பரவாயில்லை, முடியட்டும். சகோதரிகளே, நீங்கள் இன்றைக்கு மனம் திரும்ப வேண்டும். சரி, 4ஆவதாக ஒரு குடும்பத்தில் பிரச்சனை. இது கணவனாலோ மனைவியினாலோ வந்த பிரச்சனை அல்ல, அந்த வீட்டில் உள்ள ஒரு பிள்ளையால் வந்த பிரச்சனை. லூக்கா சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்திற்கு வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 12ஆம் வசனத்தை வாசியுங்கள். அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தப்படி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். சரி, இந்த குடும்பத்தில் தாய் இருந்தது போல தெரியவில்லை. தகப்பன் இருக்கிறார், 2 பிள்ளைகள் இருக்கிறார்கள். அதில் இளையவன் வந்து தகப்பனை பார்த்து, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான்.
கொஞ்சம் யோசித்து பாருங்க, பிள்ளை சொத்தை பங்கு கொடு அப்படின்னு கேட்டா தகப்பனுக்கு எப்படி இருக்கும்? ஒரு அன்புள்ள தகப்பன், பாசமுள்ள ஒரு தகப்பன், இந்த பிள்ளைகளுக்காகவே உயிர் வாழுகிற ஒரு தகப்பன், ஒருவேளை தாய் இல்லை என்றுதான் நாம் யூகிக்க முடிகிறது. தாயின் அன்பையும் சேர்த்து வழங்கின ஒரு தகப்பன், இந்த பிள்ளைகள் திசை மாறி விடக்கூடாது என்று அன்பை பொழிந்த ஒரு தகப்பன். ஆனால் அந்த வீட்டிலே பிரச்சனை யாரினால்? இளைய மகனினால். ஏன்? அவனுக்கு நிச்சயமாய் கெட்ட நண்பர்கள் இருந்திருக்க வேண்டும். வாலிப பிள்ளைகளே, நான் உங்களுக்கு பேச விரும்புகிறேன். உங்கள் தகப்பன், உங்கள் தாய் உங்களை நேசித்து உங்களுக்கு எத்தனையோ நன்மையான காரியங்களை செய்து உங்களை கண்ணீர் சிந்தி பராமரித்து வளர்த்து ஒரு நிலைமைக்கு கொண்டு வரும் பொழுது, உங்களுக்கு ஒரு வயது வந்தவுடன் பெற்றோரை எதிர்த்து நின்று என் பங்கை எனக்கு தர வேண்டும் என்று கேட்கிறீர்களே, எனக்கு உரிமை வேண்டும் என்று கேட்கிறீர்களே, அது எந்த விதத்தில் நியாயமாகும்? இந்த குடும்பத்திலே இந்த மகன் பங்கை கேட்கிறான். சில சம்பவங்கள் இங்கு சொல்லப்படலை. அது முதல் நாள் கேட்டிருப்பான், அப்பா நான் கொஞ்சம் பணம் ரொம்ப வேணும் அப்படின்னு கேட்டிருப்பான். ரெண்டாம் நாள் கேட்டிருப்பான், அண்ணனுக்கு மொத்தம் இதெல்லாம் கொடுக்குறீங்களே, எனக்கு நீங்கள் ஏன் செய்யறதில்லைன்னு கேட்டிருப்பான். கான்வர்சேஷன். மூணாவது நாள் இன்னும் கொஞ்சம் கேட்டிருப்பான். நாலாவது நாள் எனக்கு ஒரு 4 லட்சம் பணம் வேணும்னு கேட்டிருப்பான். இன்றைய மதிப்பீடின்படி அப்பா கேட்டிருப்பார், ஏன்டா அவனுக்கு 4 லட்சம் வேணும்னா வேணும், அவன் கேட்டால் மட்டும் கொடுக்குறீங்க, எனக்கு தரமாட்டிங்களா? இன்னைக்கு குடும்பத்தில் நடக்குதா? வாலிப பிள்ளைகளே, வாலிப பெண் பிள்ளைகளே, வாலிப ஆண் பிள்ளைகளே, உங்களுக்கு பேசுகிறேன். உங்கள் பெற்றோரின் சமாதானம் ஏன் கெடுகிறது தெரியுமா? உங்களுடைய வார்த்தைகளினால், உங்களுடைய நடக்கையினால். இந்த மகன் சொத்தை தாரும் என்று கேட்பதற்கு முன்பதாக பல உரையாடல்கள் நடந்திருக்கும். இன்றைக்கு உங்களை கேட்கிறேன், உங்கள் வீடுகளில் உரையாடல் எப்படி இருக்கிறது? உங்கள் தகப்பனிடத்தில் எப்படி பேசுகிறீர்கள்? உங்கள் தாயை மதிக்கிறீர்களா? உங்கள் தாயினிடத்தில் எப்படி பேசுகிறீர்கள்? நீங்கள் வாலிப பருவம் உங்கள் சரீரம் வளர்ந்து, ஆண் பிள்ளையானால் மீசையும் தாடியும் வந்தவுடன், பெண் பிள்ளையானால் அவருடைய சரீர தோற்றம் மாறினவுடன் நீங்கள் ஒரு ஆணாக ஒரு பெண்ணாக மாறிவிட்டீர்கள் என்று நினைத்து பெற்றோரை எதிர்க்கக்கூடாது. இன்றைக்கு எல்லா வீட்டிலையும் பிரச்சனை என்ன தெரியுமா? பிள்ளை எதிர்க்கிறான், எதிர்த்து பேசுகிறான், கேட்கக்கூடாத வார்த்தைகளை கேட்கிறான், ஐயோ சொல்லக்கூடாத காரியங்களை வாயினால சொல்றான். என்ன பண்றதுன்னு தெரியல. தாய்மார்கள் அழுகிறார்கள், தகப்பன்மார் அழுகிறார்கள். ஒரு மொபைல் ஃபோன் கிடைச்சா போதும், அதுதான் உலகம் வாழ்ந்துட்டு இருக்கிறியா? மொபைல் ஃபோன் அல்ல உன் எதிர்காலம். உனக்கு ஒரு பெரிய எதிர்காலம் இருக்கிறது. உன்னை வளர்த்து கொள்ள வேண்டிய எத்தனையோ காரியங்கள் இந்த நாட்களில் இருக்கிறது. நீ இந்த டேஸ் எல்லாம் முடிஞ்ச பிறகு நீ சவால்களை சந்திக்க வேண்டும், உலகில் வாழ வேண்டும். கர்த்தர் வருகை எப்பொழுது இருக்கிறதோ அது அடுத்த விஷயம். ஆனால் உனக்கு ஒரு பிரகாசமுள்ள எதிர்காலம் வேண்டும் என்றால் நீ இப்பொழுதே அதற்கு முயற்சிகள் எடுக்க வேண்டும். பெற்றோரோடு போராடி, பெற்றோரோடு சண்டையிட்டு வாதாடி நீ வாழ்க்கையில் முன்னேற முடியாது. இந்த வாலிபன் அப்படித்தான் நினைத்தான். சொத்தை பிரித்து கொடுத்தார் தகப்பன், எடுத்துக்கொண்டு போனான். வாழ்ந்தானா? கொஞ்ச நாட்கள் வாழ்ந்தான். எதில் வாழ்ந்தான்? பாவத்தில் வாழ்ந்தான். கொஞ்ச நாட்கள் வாழ்ந்தான், மதுவில் வாழ்ந்தான். கொஞ்ச நாட்கள் வாழ்ந்தான், தீய சிநேகங்களில் வாழ்ந்தான். கொஞ்ச நாட்கள் வாழ்ந்தான், ஸ்திரீகளின் சிநேகத்தில் வாழ்ந்தான். கடைசியில் இருந்த சொத்துக்கள் எல்லாம் கரைந்தவுடன் பன்றியின் தவிடு கூட கிடைக்காத நிலைமை வந்தது. தகப்பனுடைய எல்லைக்குள் இருந்தால் சமாதானம், தகப்பனுடைய எல்லையை விட்டு போனால் சமாதான குறைச்சல். உள்ளம் வாதிக்கிறது, ஐயோ என் தகப்பனுடைய வீட்டில் எவ்வளோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ இந்த பன்றிகளின் தவிட்டை சாப்பிடுகிற அது கூட கிடைக்காத நிலைமையில் இருக்கிறேன் என்று கடைசியில் எதை நினைத்தான் தெரியுமா? தகப்பனின் அன்பை நினைத்தான். பிள்ளைகளே, உங்களுக்கு இன்றைக்கு சொல்லுகிறேன், வாக்குத்தத்தமுள்ள முதலாவது கற்பனை என்ன தெரியுமா? உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக. உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக. இன்றைக்கு உன் நிமித்தம் மகளே, உன் நிமித்தம் மகனே, உன் நிமித்தம் உன் குடும்பத்தில் சமாதான குறைச்சல் வரக்கூடாது. இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடு. உன் பெற்றோர் படிக்காதவர்களாக இருக்கலாம், உன்னை போல கல்வியறிவு உன் பெற்றோருக்கு இல்லாதிருக்கலாம், உன்னை போல ஒருவேளை உன் பெற்றோர் வருமானம் இல்லாதவர்களாக இருந்திருக்கலாம், கஷ்டப்பட்டு உன்னை வளர்க்கலாம், அடுத்த வீட்டில் இருக்கிற வசதி உன் வீட்டில் இல்லாதிருக்கலாம், மற்ற பிள்ளைகள் காரில் போகும்பொழுது உன் தகப்பன் சைக்கிளில் தான் போகிறார். இருக்கட்டும், you have to honor your parents. உன் பெற்றோரை கனம். உன் நிமித்தம் இன்னைக்கு வாலிப பிள்ளைகள் ஒரு தீர்மானம் எடுக்க விரும்புகிறேன். உன் நிமித்தம் உன் வீட்டில் சமாதான குறைச்சல் வரக்கூடாது. இந்த வாலிபன் திரும்பி வந்தான், அந்த வீட்டில் சந்தோஷம் திரும்பி வந்தது. எப்படி திரும்பி வந்தான்? தகப்பனே, உம்முடைய குமாரன் என்று நான் சொல்லுவதற்கு கூட நான் பாத்திரன் அல்ல. இன்றைக்கு இந்த தாழ்மை உனக்குள் வர வேண்டும். எங்கள் அப்பா எனக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, எங்கள் அம்மா எனக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க.
தாய் தகப்பன் எனக்கு பட்ட பாடுகளை எப்பொழுதும் நினைப்பேன். என் அறையிலே ஒரு சிறிய ஒரு ஃபோட்டோவை வைத்திருக்கிறேன், என் தகப்பன் தாயின் ஃபோட்டோ. வணங்குவதற்கு அல்ல, ஞாபகத்திற்கு கொண்டு வருவதற்கு. எனக்கு கஷ்டப்பட்டு என்னை பெற்று வளர்த்து எனக்காக ஜெபித்து என்னை ஆளாக்கினதினால் நான் இன்றைக்கு இருக்கிறேன். இந்த பெற்றோருடைய அன்பு தான் என்னை வாழ வைத்தது என்று இன்றைக்கும் நினைக்கிறேன். என் இறைவன் இயேசுவுடைய அன்பு முதலாவது, ரெண்டாவது என் பெற்றோர் எனக்கு செய்த அன்பு தியாகம். நீங்கள் ஒரு வாலிப மகனாய் மகளாய் இருப்பீர்கள் என்றால் உங்கள் நிமித்தம் உங்கள் வீட்டில் சமாதான குறைச்சல் வரக்கூடாது. இன்றைக்கு போய் உங்கள் தகப்பன் தாயோடு ஒப்புரவாகுங்கள். சாரி டேட், சாரி மாம், நான் உங்களை சமாதானத்தை கெடுத்துட்டேன். எத்தனை இரவுகள் உங்கள் பெற்றோர் தூங்காதிருந்திருப்பார்கள். தீர்மானமிடுங்கள். உங்கள் அலங்கத்துக்குள் சமாதானமும் உங்கள் அரண்மனைக்குள் சுகமும் வருவதாக. கடைசியாக ஒரே ஒரு குடும்பம், அதை நான் முழுவதும் சொல்ல விரும்பவில்லை. நகோமியின் குடும்பம். அந்த குடும்பத்திலே எதிர்பாராத இழப்புகள், நஷ்டங்கள், மரணங்கள், சாவுகள். ஆனால் அந்த குடும்பம் ஒன்றுமே இல்லாதிருந்த பொழுது கடைசியில் ஒரு தீர்மானம் எடுத்தார்கள், பெத்லஹேமுக்கு திரும்பி வரும்படி. ரூத் திரும்பி போவதற்கு வாய்ப்புகள் இருந்தது. பட் she took a decision. இல்லை, நான் பெத்லஹேமுக்கு போகிறேன். சாவானாலும் வாழ்வானாலும் நான் அங்கே இருக்கிறேன். உங்கள் வாழ்வில் பலவிதமான பிரச்சனைகளை நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கலாம். யோசேப்பின் நாட்களில் பஞ்சம் வந்தது, கர்த்தர் சாக விட்டாரா? குடும்பத்தை வாழ வைத்தார். கிதியோனுக்கு பயம் வந்தது, ஐயோ எதிரிகள் அழித்து விடுவார்களா? சாக விட்டாரா? கர்த்தர் வாழ வைத்தார். ஆண்டவர் இவரே சமாதான காரணர் என்று வேதம் சொல்லுகிறது. எப்படிப்பட்ட பிரச்சனைகளின் வழியாய் நீங்கள் போய்கொண்டிருந்தாலும் உங்கள் குடும்பங்களில் ஆண்டவர் இன்றைக்கு சமாதானத்தை தர விரும்புகிறார். நீங்கள் இருக்கிற இடங்களிலே முழங்கால் படியிட்டு ஆண்டவரை நோக்கி பாருங்கள். நான் சொன்ன பிரச்சனைகள் கொஞ்சம், நான் சொல்லாத பிரச்சனைகள் ஏராளம். பண பிரச்சனைகள், கடன் பிரச்சனைகள், சொந்த வீடு இல்லாத பிரச்சனைகள், வாடகை செலுத்த முடியாத பிரச்சனைகள், பிள்ளைகளை படிக்க வைக்க முடியாத பிரச்சனை, அன்றாடம் ஆகாரத்திற்கு கஷ்டப்படுகிற பிரச்சனை, பெரிய தொழிலை துவங்கி நடத்த முடியாத பிரச்சனை, தொழிலின் நஷ்டங்கள், இன்னும் எத்தனையோ காரியங்களை நீங்கள் சந்திக்கலாம். சமாதானத்தை இழந்து போயிருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உன் அலங்கத்துக்குள் சமாதானமும் உன் அரண்மனைக்குள் சுகமும் இருக்கும். எல்லாரும் இருக்கிற இடங்களிலே கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? ஆண்டவரே, குடும்பங்களிலே எத்தனை விதவிதமான பிரச்சனைகள் அப்பா, எத்தனை விதவிதமான போராட்டங்கள் ஆண்டவரே, வெளியே சொல்ல முடியாத, உள்ளுக்குள் அழுது கொண்டிருக்க வைக்கிற பிரச்சனைகள் எவ்வளவு ஆண்டவரே. எருசலேமின் சமாதானத்துக்காய் வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொன்னீரே. இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகள் எல்லாருடைய குடும்ப சமாதானத்துக்காய் உம்முடைய அடியாள் வேண்டுகிறேன் ஆண்டவரே. நான் ஜெபம் செய்கிறேன். இவர்கள் அலங்கத்துக்குள் சமாதானமும் இவர்களுடைய அரண்மனைக்குள் சுகமும் இருப்பது தானே உங்க சித்தம். வியாதியினால் சமாதான குறைச்சல். எத்தனை ஆண்டுகள் இந்த வியாதி உள்ள என் பெற்றோரை நான் பார்ப்பது, எத்தனை ஆண்டுகள் இந்த மன வளர்ச்சி குறைந்த பிள்ளையோடு நான் போராடுவது, எத்தனை ஆண்டுகள். இப்படி ஒவ்வொரு குடும்பமும் இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒரு பிரச்சனை இருக்கிறது. ராஜா, இவரே சமாதான காரணர் என்று மீகாவிலே நாங்கள் வாசிக்கிறோமே. நீர்தான் சமாதான காரணர். உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. உம்முடைய வேதத்தை நேசிக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு சமாதானத்தை அருளுவீராக. ஹல்லேலூயா. வாயை திறந்து கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பாருங்க. அப்பா, என் குடும்பத்துக்குள்ளுக்கு அந்த பிரச்சனைகளுக்கு எல்லாம் நீங்க ஒரு முடிவை கொண்டு வாங்க ஆண்டவரே. ஆபிரகாமின் குடும்ப பிரச்சனைக்கு ஆண்டவர் ஒரு முடிவை கொண்டு வந்தார். மனுஷீக தீர்மானங்கள் எல்லாம் பிரச்சனையை கொண்டு வந்த பொழுது, அதை அகற்றின பொழுது சமாதானம் வந்தது. மனமகிழ்ச்சியின் குமாரனாகிய ஈசாக்கு தான் அந்த குடும்பத்தில் தேவ சித்தம். சகோதரனே சகோதரியே, தேவ சித்தத்தை மீறி மனுஷிகமா முயற்சி எடுக்காதீங்க. தாவீது, நீ உத்தமன். ஒரு ஸ்திரீயின் மேல் ஆசைப்பட்டு உன் மேல இருக்கிற கிருபையை இழந்து விடாதே. உம்முடைய பரிசுத்த ஆவியை நீ விட்டு எடுத்துக்கொள்ளாதிரும் என்று கதறி அழுது ஜெபித்தானே. நீ அபிஷேகம் பெற்றவள், நீ அபிஷேகம் பெற்றவன். ஏதோ ஒரு ஆசை நிமித்தம் உன் மேல் இருக்கிற அபிஷேகத்தை இழந்து விடாதே மகனே, இழந்து விடாதே சகோதரனே, இழந்து விடாதே சகோதரியே. God has beautiful plans for your life. Your future will be glorious.
மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டு விடாதே. இன்னைக்கு திரும்பி வந்து விடுங்கள். ஓசியாவின் குடும்பத்தை போல சகோதரி, நீங்கள் ஓசியாவின் மனைவியை போல ஒருவேளை வாழாவிட்டாலும் ஏதோ ஒரு இடத்துல உண்மையற்று நடக்கிற உங்கள் வாழ்வு இன்றைக்கு மன திருப்புதலுக்கு வர வேண்டும். உங்களுக்கு தேவன் தந்த புருஷன் நல்ல புருஷன், அவர் உத்தமர், அவர் ஒருவேளை திறமைசாலியா இல்லாதிருக்கலாம், பட் he loves you so much. அந்த கணவனுக்காய் நன்றி சொல்லி மனம் திரும்பி இனிமேல் அவருக்கு உண்மையாய் வாழுவேன் என்று தீர்மானமிடுங்கள். உங்கள் வாழ்வு செழித்திருக்கும். லீலி புஷ்பத்தை போல மலருவீர்கள். கர்த்தர் பனி போல உங்களுடைய குடும்பத்தில் இறங்கி வந்து ஆசீர்வதிப்பார். வாலிப பிள்ளைகளே, மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள் என்று வேதம் சொல்லுகிறது. உனக்கு செம்மையாய் தோன்றுகிற வழியிலே நடக்காதே. உன் ஆண்டவர் உனக்காய் தெய்வீக திட்டங்களை வைத்திருக்கிறார். தகப்பனுடைய இருதயத்தை வேதனைப்படுத்தாதிருங்கள். உங்கள் தாயின் இருதயத்தை வேதனைப்படுத்தாதிருங்கள். வாலிப பிள்ளைகளே, பெண் பிள்ளைகளே, உங்களை நான் அன்போடு கேட்கின்றேன். இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடு. உன் தகப்பன் வீட்டில் இருக்கிற நாள் வரைக்கும் உன் தகப்பன் தாயை கனம் பண்ணி நேசித்து செய்ய வேண்டிய கடமைகளை எல்லாம் செய்து கீழ்ப்படிதல் உள்ள ஈசாக்கை போல நீ இரு. நீ ஈசாக்கு, நீ ஒரு ரெபெக்காளை போல இரு. உன் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். Thank you, Father. Hallelujah. எல்லாரும் உங்களை ஒப்புக் கொடுப்பீர்களா? மனம் திரும்பும் பொழுதுதான் தேவன் வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களையும் கொடுப்பார். இன்னைக்கு உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். உங்கள் வலது கரத்தை எடுத்து உங்கள் இருதயத்தின் மேல் வைத்துக் கொண்டு சொல்லுங்கள், நான் இன்றைக்கு மனம் திரும்புகிறேன் ஆண்டவரே. எந்த இடத்துல உண்மையற்று நடந்தேனோ, என் வீட்டின் சமாதான குறைச்சலுக்கு நான் காரணமாய் இருந்திருப்பேன் என்றால் என்னை மன்னிங்க. ஒருவேளை இதை போன்ற காரியங்கள் நீங்கள் செய்யாதிருக்கலாம். உங்கள் வாயின் வார்த்தைகள், உங்கள் அவிசுவாச வார்த்தைகள், சண்டையிடுகிற சுபாவங்கள், கோபதாபமாய் பேசுகிற சுபாவங்கள், கசப்புகள், வெறுப்புகள், இவைகளெல்லாம் உங்கள் இருதயத்திற்குள் இருக்கும் என்றால், குடும்பத்தை பிளவுபடுத்துகிற எந்த காரியம் உங்கள்கிட்ட இருக்கும் என்றாலும், உங்கள் வாழ்க்கை துணைக்கு காரியங்களை மறைக்கிற நபராய் நீங்கள் இருப்பீர்கள் என்றால், அது பண விஷயத்திலோ எந்த விஷயத்திலேயோ இன்றைக்கு மனம் திரும்பி விடுங்கள். லார்ட், எனக்கு தந்த குடும்பம் தான் எனக்கு சொத்து ஆண்டவரே. என் குடும்பம் சமாதானமாய் சந்தோஷமாய் இருப்பதற்கு நான் என்னை அர்ப்பணம் செய்கிறேன் என்று சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. குயவனே குயவனே படைப்பின் காரணரே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே, நீரம்பி வழியும் பாத்திரமா விளங்க செய்யுமே. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுதே. என்னையும் மௌவித பாத்திரமா வனைந்து கொள்ளுமே. என்னையும் மௌவித பாத்திரமாய் வனைந்து கொள்ளுமே. பரலோக பிதாவே, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பங்களுக்குள் சமாதானத்தையும் சுகத்தையும் கொடுக்க விரும்புகிற கர்த்தர், சமாதானத்துக்கும் சுகத்துக்கும் தடையா இருக்கிற காரியங்களை எங்களோடு கூட பேசினீரே, உமக்கு நன்றி. ஒவ்வொரு குடும்ப தலைவனும், ஒவ்வொரு குடும்ப தலைவியும், ஒவ்வொரு குடும்ப பிள்ளைகளும் மனம் திரும்புவார்களாக. இன்றைக்கு உம்மண்டை நெருங்கி சேர்வார்களாக. தங்கள் வாழ்வை பரிசுத்தமாக்கி கொள்வார்களாக. உம்முடைய வசனத்துக்கு கீழ்ப்படிய தங்களை அர்ப்பணம் செய்வார்களாக. ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளும் கிரியை செய்கிற எல்லா சத்துருடைய கிரியைகள், குடும்ப சமாதானத்தை
குடும்பத்தை கெடுக்க நினைக்கிற பிசாசின் கிரியைகள் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கட்டி அப்புறப்படுத்துகிறேன். எல்லாம் விலகுவதாக, குடும்பங்கள் சமாதானத்தால் நிறைந்திருப்பதாக, சந்தோஷத்தால் நிறைந்திருப்பதாக. யோபுவின் புஸ்தகத்தில் வாசிக்கிறோமே, உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர், உம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் பொழுது ஒரு குறைவையும் காண மாட்டீர் என்று வாசிக்கிறோமே. அது போல உங்க பிள்ளைகளுடைய குடும்பம் கூடாரம் சமாதானத்தோடு குறைவின்றி இருக்கட்டும் அப்பா. இன்றைக்கு சமாதானத்தை ஆசீர்வாதமாய் வைப்பீராக. சுகம் உண்டாகட்டும். ஒருவேளை சரீரத்தில் சுகவீனத்தோடு இருக்கிறது நிமித்தம் மருத்துவமனைக்கு செலவழித்து சமாதானத்தை இழந்திருக்கிற குடும்பங்களிலே ஒரு சுகம் உண்டாகட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, விவாகரத்துக்கு நேராய் வரைக்கும் போகிற குடும்பங்களில் இன்றைக்கு ஒரு சுகம் உண்டாகட்டும். பிரிவை காணாதபடி அவர்களை இணைப்பீராக. இணைந்து வாழ உதவி செய்யுங்க. பிள்ளைகள் தகப்பனை இழந்து தாயை இழந்து வாழக்கூடாது ஆண்டவரே. விவாகரத்து நிமித்தம் பிரிந்து பிள்ளைகளுடைய வாழ்க்கை சின்னாபின்னமாக கூடாது ஆண்டவரே. இணைச்சிருங்க ஆண்டவரே. இணைத்து ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன். உம்முடைய அடியால் உம்முடைய நாமத்தினாலே ஒவ்வொரு குடும்பத்தின் மேலும் உம்முடைய சமாதானத்தையும் சுகத்தையும் சொல்லுகிறேன். அது அப்படியே நிறைவேறுவதாக. ஆசீர்வதித்து வழி நடத்தும் மீட்பெரும் இரட்சகருமாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.